உங்கள் இந்துமதி மதியழகன். ஸோ இன்னைக்கு ஒரு குயிக்கா ஈஸியா ஒரு ஸ்நாக்னு சொல்லலாம், டிசர்ட்னு சொல்லலாம், ஒரு குயிராயா கூட சொல்லலாம். அது எப்படி செய்யணும்னு வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னுக்கு நீங்க கேட்கிற கொஸ்டின் எனக்கு புரியுது, ஏன் இப்படி ரெடியா இருக்கீங்க, எங்க போறீங்களா அப்படின்னு. கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அதுவும் இல்லாம என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் வந்து நான் வந்து ஃபுல்லா உங்களுக்காகவே பேசி எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்கறதுனால கொஞ்சம் மங்களகரமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெடியா இருக்கேன் உங்களுக்காகவே. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். என்ன இன்ட்ரோ செய்ய போறீங்க வழங்குது. ஸோ இன்னைக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான பொப்பியானோட ஷீட் வச்சு ஒரு ஈஸி கிரன்ச்சியா ஒரு ஸ்நாக் மாதிரி. ஸோ நான் அதுக்கு பேர் வந்து அப்புறமேட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஏன்னா நானும் இன்னும் பேர் வைக்கல, அப்புறமேட்டு பேர் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கண்டிப்பா நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பேர் தெரிஞ்சுன்னா சொல்லிட்டு போங்க. ஸோ பேசிக்கலி இதுக்கு வந்து நட்ஸ் தேவை. ஸோ அதனால இந்த நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். டிசர்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட்ரி ஷீட் வந்து வேணும். அதாவது ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி, பொப்பியான்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ நம்மளுக்கு இது வேணும். அதாவது நான் இந்த பிராண்ட் ஏன் குறிப்பிட்டு யூஸ் பண்ணுவேன்னா, இது ஈஸி டு பீல். ஸோ நம்ம அது பீல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல பேக்கிங் சாக்லேட், இது நம்மளுக்கு நல்லாவே தேவை. அண்ட் இன்னும் நல்லா இருக்கணும்னா உங்களுடைய அந்த டிசர்ட் வந்து நீங்கள் டெய்ரி மில்க்கும் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இது கொஞ்சம் போதும்னு தோணுச்சு, அதனால ஐ பை திஸ் ஒன். அடுத்தது வந்து நம்ம ஆல்மண்ட் நிப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ நான் இது ஏன் கொஞ்சமாக எடுத்திருக்கேன்னா, தென் வி வாண்ட் டு ஆட் சம் கலர்ஃபுல் ஸ்ப்ரிங்கிள் ஆல்சோ. அதனால அடுத்த பொருள் நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, வி ஜஸ்ட் நீட் கார்ன்ஃப்ளவர். ஸோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இது கலக்கிறதுக்கு 50 ml வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1 by 1 வந்து எடுத்துக்கலாம். நான் ஏன் இந்த சைஸ் வந்து ரெக்கமெண்டேட் பண்ணுவேன்னா, இட்ஸ் வெரி ஈஸி. பிகாஸ் ஒரு ரோலில் ஒரு ஸ்ப்ரிங் இது மாதிரி நம்ம செஞ்சிடலாம். இந்த எட்ஜ் முடிகிற சமயத்தில் நம்மளோட கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு நமக்கு இப்படி ப்ரஷ் பண்ணணும். கவலைப்படாதீங்க அது ஈரமாகுதுன்னு. பிகாஸ் அது வந்து நல்லா ஸ்டிக் பண்ணாதான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ஓப்பன் ஆகாது. சரா. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே வந்து ரோல் பண்ணணும். எல்லாத்தையும் முன்ன முடிச்சு வச்சிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். வந்து இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்க. பிகாஸ் சூடு கொதிக்க பட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, அளவுக்கு வந்த உடனே நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ அடுத்தபடியாக எப்படி நம்மளோட குக்கிங் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு நம்மக்கிட்ட வந்து ஹாட் வாட்டர் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே டபுள் பாயிலிங் பண்ணணும். கொண்டு வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணலாம். பட்டர் டபுள் பாயிலிங் இட். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாக்லேட்டி ஃப்ளேவருக்கு வந்து ஒரு நல்ல பிராண்ட் சாக்லேட் அண்ட் ஆல்சோ அ குட் பட்டர் அண்ட் கார்ன் ஆயில் போட்டுமா நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுலாம். அட் த நீட்ஸ் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஹாஃப் வரைக்கும் நம்ம வந்து சாக்லேட் டிப்பிங் பண்ணிக்கலாம். go with the nut. நம்ம வந்து அதை டெக்கரேட் பண்ணிட்ட உடனே கொஞ்ச நேரம் நம்ம விடணும். ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் அந்த சாக்லேட் வந்து கரெக்டாக ஒட்டுற அளவுக்கு கொஞ்ச நேரம் விட்டுட்டு தென் வி சர்வ் இட். நம்மளுடைய சாக்லேட் ஸ்டிக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் வந்து இதுக்கு பேரே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வி கால் இட் சாக்லேட் ஸ்டிக். சீரியஸ்லி பெப்பரும் வெளியே தான் இருக்கு. உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க. அன்டில் நெக்ஸ்ட் ரெசிபி நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.